வணக்கம் பாலாஜி. அதாவது தூத்துக்குடி அமுதா நகர் பகுதியைச் சேர்ந்த வாலிபர் அருணாச்சலம் என்பவர் கடந்த 17ஆம் தேதி சட்டவிரோதமாக மது விற்பனை செய்ததாக கூறி காவல்துறையினர் அவரை கைது செய்து தென்பாவம் காவல் நிலையத்துக்கு விசாரணைக்காக அழைத்து வந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் இருந்து அவரை நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கும் போது வாலிபர் அருணாச்சலம் திடீரென காவல் நிலையத்தில் கீழே, அதாவது மயக்கம் போட்டு கீழே விழுந்ததாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டது. இந்த நிலையில் அவரது தலையில் காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து உடனடியாக அவர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். அங்கே சிகிச்சை பலனின்றி நேற்று காலை வாலிபர் அருணாச்சலம் உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் காவல்துறையினர் காவல் நிலையத்தில் வைத்து அருணாச்சலத்தை விசாரணையின் போது தாக்கியதால் ஏற்பட்ட காயம் காரணமாகவே அவர் உயிரிழந்தார் என்று கூறி அந்த குற்றச்சாட்டை வைத்து தென்பாவம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து உறவினர்கள் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் சம்பவம் தொடர்பாக நீதித்துறை நடுவர் முன்னிலையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்பதான ஒரு கோரிக்கையை வைத்தனர். மேலும் பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். இதைத் தொடர்ந்து இன்று வாலிபர் அருணாச்சலத்தின் உடல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை கூடத்தில் இருந்து கொண்டுவரப்பட்டு பிரேத பரிசோதனை செய்யப்படக்கூடிய இடத்திற்கு கொண்டுவரப்பட்டது. பிரேத பரிசோதனை துவங்குவதற்கு முன்பாக அருணாச்சலத்தின் தந்தை நாகராஜ் மற்றும் தம்பி சுடலைமணி உள்ளிட்ட உறவினர்கள் அவரது உடலை அடையாளம் காத்துட்டு வந்தனர். இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி குற்றவியல் நீதித்துறை நடுவர் விஜயராஜ்குமார் தலைமையில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் உள்ள பிரேத பரிசோதனை சிறப்பு மருத்துவர்கள் குழுவினர் பிரேத பரிசோதனை செய்யும் பணியில் ஈடுபட்டனர். அருணாச்சலத்தின் உடல் பிரேத பரிசோதனை முழுவதும் வீடியோ பதிவு செய்யப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பிரேத பரிசோதனை முழுவதும் முடிந்து அவரது உடல் அவரது தந்தை நாகராஜனிடம் உரிய கையொப்பம் பெறப்பட்டு உடன் பிறந்த தம்பி மற்றும் அண்ணன் ஆகியோரிடம் சாட்சி கையெழுத்தும் பெறப்பட்டு அவர்களுடைய உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. இப்பொழுது அவரது உடலை அவர்களது உறவினர்கள் வாங்கி சென்றுள்ளனர். இந்த நிகழ்வு தூத்துக்குடி மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதுமே ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கான உரிய நீதி விசாரணை நடத்தி உண்மையிலேயே நடந்தது என்ன என்பதை உரிய விசாரணை நடத்தி தவறு நடந்திருந்தால் உண்மையிலேயே உரியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாகவும் கோரிக்கை எழுந்துள்ளது.